இது போன சண்டே எடுத்த விலாகு. ஏன்டா அப்போ எடுத்ததை இப்போ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 நாள் என்னால் போட முடியல. அன்றைக்கி அண்ணியை வந்து சீக்கிரமாகவே எக்ஸாம் சென்டரில் போய் விட்டுட்டோம். ஏன்னா அவங்களுக்கு 7 மணிக்கு உள்ளே போனோம். நாங்கள் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பித்து வெளியே போக ஒரு 6:30 ஆகிட்டு போகிற உள்ள ஒரு டீ குடிச்சிட்டு வந்து போனோம். தென் அவங்களுக்கு எக்ஸாம் முடிய வந்து 1:30 ஆகிட்டு தென் அவங்களோட சிஸ்டர் வந்தாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். போகிற உள்ள சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போனோம். அண்டு இந்த 2-3 நாளாக பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் சரியாக எதுவுமே பண்ணலை. என்னால் சென்னையில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியலைங்க. ஒரு ரொம்ப சோம்பேறியாகவே இருக்குது. சீக்கிரம் ஊருக்கு போகணும். ஏன்னா எக்ஸாம் வேறு அடுத்த மாதம் வருது. இன்னும் ஆப்டிடியூட் அப்படியே தான் கிடக்கு, தொடவே இல்லை. என்ன பண்ணனே தெரியலை. அதுவும் போக இங்கே வந்தால் எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கும். இன்றைக்கும் தலைவலி. இந்த தலைவலி பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சென்னை வந்தால். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ஊருக்கு போகணும். இந்த சனிக்கிழமை போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். கொஞ்சம் நல்லா படிக்கணும். அண்டு ஜாபும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இனி ஜாபு சீக்கிரம் கிடச்சா தான் சைட் பை சைடாக படிக்க முடியும். அண்டு அவ்வளோதான். நீங்கள் படித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிங்க. அண்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்தோம். எதுவும் சாப்பிடல, ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு தூங்கியாச்சு.